Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான சீரகசம்பா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே ரெடி பண்ணது தான். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். வேறு எதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இது பிரியாணி பவுட்ரு செய்கிறதுக்காக இதில் 7 ஏலக்காய், 3 பேலீஃப் சேர்த்திருக்கிறேன். ஒரு 15 முந்திரி பருப்பு, 5 லவங்கம், கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 இன்ச் சைஸ் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் அனாசிப்பூ, அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பூ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே பவுடராக அப்படியே ட்ரையாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது இது 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 2 பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ். அதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு 1/4 பகுதி அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பிரியாணிக்கு அந்த மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, வெங்காயம் ஃப்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லா பொடியாக நறுக்குனது. இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது கூட நம்ம பிரியாணிக்குன்னு அந்த மசாலாவை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து இதில் சேர்த்திடலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த பவுடரும் எடுத்து இது கூட சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தும் போது அடுப்பை மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகணும், நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்குது. பட் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க, நல்லா ஊற்றி விட வேண்டாம். ஜஸ்ட்டு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கை தெளித்து மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறமா புதினா ஒரு கைப்பிடி, இது ரெண்டையும் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது புதினா, மல்லித்தழை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுலேயும் எண்ணெய் தனியாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம்.
நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு நான் வந்து மஷ்ரூம் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி விடும்போது காளான்லேருந்து நல்லா தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா குக் ஆயிடணும். குக் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே கூட ட்ரை ஆகிருச்சு. இப்போயும் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துடலாம். நல்லா வந்து மஷ்ரூம் குக் ஆகியிருக்கு. அதே மாதிரி அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சும் இருக்குது. நான் வந்துட்டு அரிசியை கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போது 1:2 அந்த ரேஷியோவில் தான் நான் இன்றைக்கி வந்து தண்ணி எடுத்துருக்குறேன். இப்போது 2.5 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்துட்டு நான் 5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு அந்த 5 பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே வந்து சேர்த்திக்கல. ஒரு வேளை நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா காரத்துக்கு மிளகாய்த்தூள் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்கலாம், அல்லது பச்சை மிளகாயே வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே விட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து வெந்திருக்கு. நல்லா வந்துட்டு கொலக்கொலனும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி நல்ல மணமாக இருக்கும். அது கூட நம்ம சேர்த்திருக்கிற அந்த அரைச்சி சேர்த்திருக்கிற அந்த பிரியாணிக்கான அந்த மசாலாவோட இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல வாசனைக்குரியது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா பளபளன்னு பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளான இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.